ஒரு மன்னன் தன்னுடைய தேர் எடுத்துகிட்டு இமயமலை நோக்கி போயிட்டுருக்காரு. வாழ்க்கையை வெறுத்த அந்த மன்னனுக்கு தற்கொலை எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. அப்படி தான் தேர் எடுத்துகிட்டு இமயமலை போயிட்டுருக்கும்போது வழியில் மரத்தடியில் ஒரு ஞானி தியானம் செஞ்சிட்ருக்கதை பார்க்குறாரு. அந்த ஞானியை பார்ப்பதற்கு ஒரு தாமரை மலர் போன்ற மலர்ந்த முகமும் ஒரு மனநிறைவான அமைதியான தோற்றமும் எளிமையான தோட்டத்தில் காட்சியளிக்கிறார். இதை பார்த்த மன்னர் அந்த தேரை அங்கேயே அவர் முன்னாடி நிறுத்துகிறாரு. கண்களை திறந்த ஞானி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். காசியின் மன்னன் நான். செல்வமெல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் மனம் ஏங்குகிறது, வாடுகிறது. எதுவும் இல்லாமல் இருந்தும் இந்த எளிமையான தோற்றமும் மன நிறைவான உங்கள் முகத்தை பார்த்ததும் எனக்கு உங்களிடம் சற்று நேரம் பேச வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறது என்று கூறுகிறார். மன்னரின் பேச்சை கேட்டாலும் ஞானியின் கவனம் முழுவதும் மன்னரின் கால்கள் மீதே உள்ளது. மன்னருக்கு சிறு வயது முதலே கால்களை அசைக்கும் பழக்கம் இருக்கிறது. ஞானி தன்னுடைய கால்களையே கவனிப்பதை உணர்ந்த மன்னர் கால்களை அசைப்பதை சட்டென்று நிறுத்திவிட்டார். ஞானி மன்னரிடம் எவ்வளவு காலமாக இந்த பழக்கம் உள்ளது என்று கேட்கிறார். மன்னர், சிறு வயது முதலே எனக்கு கால்களை அசைக்கும் பழக்கம் இருக்கிறது. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலே எனக்கு இந்த பழக்கம் இருக்கிறது என்று கூறுகிறார். உடனே ஞானி, பார்த்தாயா, மற்றவர் உன்னை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறது. பிறரை சார்ந்தே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உலகத்தை பற்றி கவலைப்படாதே. உன் கால்களை நான் கவனித்ததால் நீண்ட நாள் பழக்கத்தை கூட நீ நிறுத்திவிட்டாய் என்று கூறுகிறார். இனி உன்னை நீயே கவனிக்க தொடங்கு. நீ என்ன சிந்திக்கிறாய் என்பதை முதலில் கவனி. எதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்பது தெரிய வரும் என்றார் ஞானி. மன்னரின் மனதில் ஒரு புரிதல் ஏற்பட்டது. தாங்கள் யார் என்று அந்த ஞானியிடம் கேட்டார். நான் தான் புத்தர் என்று கூறினார். புத்தரின் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று தன்னைத்தானே கவனிப்பதே வாழ்க்கையின் கலை என்பதை உணர்ந்த மன்னன் மீண்டும் மன நிம்மதியுடன் அரண்மனை நோக்கி சென்றார். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நீதிமொழி: எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம்தான் வாழ்க்கை.